சேலம் அரசு மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை பிரிவில் உலாவும் எலிகளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இங்கு ஏராளமான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மருத்துவமனை நுழைவாயில் அருகே உள்ள மரப்பகுதிகளில் வெளியேறும் எலிகள் மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் உலாவி வருவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எலிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனே எலிகளை விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் திருச்சி சாலை பகுதியில் வேகமாக வந்த ஆட்டோ இருசக்கர வாகனத்தில் மோதியதில் ஆட்டோ தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பொதுமக்கள் விரைந்து வந்து காயமடைந்த ஓட்டுநரை மீட்டபோது அவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்தவரும் காயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆட்டோவை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை அருகே பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை சென்ற தனியார் பேருந்து மன்னார்குடி பிரிவு சாலை அருகே அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இந்த பேருந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கதிர்வேல் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்து கண்ணாடிகளை உடைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் பெயிண்டர் வேலை செய்து வந்த வெங்கடேஷ் என்பவர் குறைந்த வருமானத்தால் விவசாய நிலங்களிலிருந்து வாழைத்தார்களை திருடி பாதி விலைக்கு விற்று வியாபாரம் செய்த நிலையில் கைது செய்யப்பட்டார். கவுண்டமணி செந்திலின் இளநீர் கடை காமெடியைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக 37 வாழைத்தார்களை திருடி சந்தையில் விற்று விவசாயிகளை அவர் ஏமாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல செட்டிப்பட்டி, மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் இவர் கைவரிசை காட்டிய நிலையில் போலீசில் பிடிபட்டார். அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் போதை மாத்திரைகளை விநியோகம் செய்த வட மாநிலத்தவர் கைது செய்யப்பட்டு 11,000 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்று வட்டாரத்தில் போலீசாரின் சோதனையில் போதை மாத்திரை பயன்படுத்திய 13 பேர் மற்றும் விற்பனை செய்த ஆந்திராவை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு மொத்த விற்பனை செய்த ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரை சேர்ந்த பிரதாப் சௌத்ரியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 11,000 போதை மாத்திரைகள் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதர் கோவிலில் நடந்த அன்னாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூரில் மறுபிறவி போக்கும் தலமாக விளங்கும் விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. 108 கிலோ அரிசி சாதம், 54 கிலோவில் காய்கறிகள் மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சிவனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.